வணங்கி வருகின்றோம். ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் யாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாடு பாரனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரையால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே. நின்ற அரக்கன் விரலால் தூண்ட வர வாங்க செய்யும் சிவனார்தனை விரட்டு கையல் வடிவம் பெண் வேடம் கொண்டு சத்தியம் தவறிய மறித்த அரிகரன் ஐயனார் கதையை கதைகள் பாடு ஆணை முகத்தோனே முன் வருவாய். கையிலையான கையிலாசத்து அப்படி காரே அணி பொன் கையிலை முடியோடு நல்ல முக்காளஞ்சியம் பொன்னூதீரோ நல்ல ஆணி பொன் கையிலே ஐயாணி பொன் கையிலே அங்கை யாரெல்லாம் ஆண்டுவாரா பகவானோடு பார்வதியோ அழகு பச்சமாடும் லட்சுமியோ அந்த ஈரேலு போனவெல்லாம் ஐயா இறைவன் அவர் தான் படைத்து அந்த பார்வதியும் பகவானோ அவர் பாங்குடனே ஆண்டுவார். அம்மா ஈஸ்வரனு ஈஸ்வரியோ என்னை ஈஸ்வரனு ஈஸ்வரியோ அவர்கள் இருந்தரசு புரிந்துவாரா ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யார் ஐயா? ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலோ ஈரேலு 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஈரேலு 14 புவனங்களும் படைத்து ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானோ அம்மை உமை பார்வதியாலும் அப்படியே கொலுவிருந்து வரும்போது 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் 48,000 கோடி அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்க? குசு குசுன்னு பேசுறாங்க. ரகசியம் பேசுறாங்க. ஆமா. எப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து 5 வயசானாலும் சரி 50 வயதானாலும் சரி 100 வயதானாலும் சரி 180 வயதானாலும் சரி பிறப்புன்னு இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம். ஆக்கம் என்பது உண்டானால் இந்த உலகத்துல அழிவு என்பது நிச்சயம். ஆனால் என்ன? நோய் நொடி என்பதும் இல்லாமல் நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் நோய் நொடி என்பது
என்பதும் இல்லாமல் நோய் நொடி என்பது இல்லாமல் என்றைக்கும் ஆமா 16 வயது மார்கண்டேயனாக வாழ வேண்டும். வாழ வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாகாமல் இருக்கணும்னா என்னையா செய்யணும்? சங்கரன் கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும். அது என்ன சங்கரன் கோயில் டானிக்க வாங்கி அடிக்கணும்? சங்கரன் கோயில் டானிக்க பார்த்தது இல்லையா நீ? சங்கரன் கோயில் டானிக்க விட ஆமா பேய் குளத்து பல்குக்கு எதிர்த்தாளருக்கு பேய் குளம் டானிக்க பக்கத்திலே இருக்குங்கயோ. ஆமா, அதுக்கு தான் பவர் கூட. பவர் கூட. ஆமா ஆமா ஆமா. என்ன சங்கரன் கோயில் டானிக்க அடிச்சா சாகாம இருக்கலாமோ? ஆகாம இருக்கலாம் கடைசி வரைக்கும். சீக்கிரம் போய் சேர்ந்துட போற. நித்திய பிரம்மச்சாரியா இருக்கலாம். சாகாம இருக்கணுமா நித்திய பிரம்மச்சாரியா இருக்கணுமா? ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம் ஐயா. அதானே. ஆமா. ஆனால் என்ன சாகாமல் இருக்க வேண்டுமானால் ஆமா தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும். அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அங்க தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று கடைய வேண்டும் என்று அவர் எங்க வாரார் பாருங்க. எங்க ஐயா வருகின்றார். திருப்பார்கடல் தேடி அல்லோ என் தேவர்களும் அசுரர்களும் அவர் அலைகடல தேடி அல்லோ அசுரர்களும் தேவர்களும் அவர் ஓட்டம் நல்ல பெருநடைய ஐயா ஓடி வாரார் இருவேர்கள். அவர் திருப்பார்கடல் தனிலே வந்து தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தமாதி கடைவதற்கு ஐயா அமிர்தமாதி கடைவதற்கு அந்த அசுரர்களும் தேவர்களும் அந்த அசுரர்களும் தேவர்களும் யாரு யார் யாரு? தேவர்களும் அசுரர்களும். அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் தேவார் அமிர்தம் கடைவதற்காக கடைவதற்காக நேர வருகிறார்கள். நேர அப்படியே வருகிறார்கள். எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்கள்? திருப்பார் கடலை தேடி. திருப்பார் கடலை தேடி. அம்மா என்ன ஜாயிண்ட்காரமா 2ஆம் நம்பர் எனக்கு இப்படி வேத்து ஊத்துத. ஆமா நமக்கு ஒரு சொட்டு வேக்க காணும். வேக்காதல்ல. ஏன்யா பவுடர் அள்ளி தேய்ச்சிருக்காங்கல்ல. பவுடர் இல்ல பவுண்டேஷன். பவுண்டேஷனா? ஆமா 4 கோட்டு கொடுத்திருக்காங்க. 4-5 கோட்டிங்க அடிச்சிட்டு வந்தா அப்புறம் எப்படி வேக்காடு எடுக்கும்? எப்படி வேக்காடு எடுக்கும்? எனக்கு ஊத்துது. ஆமா சைடுல இருக்க ரெண்டும் சம்முன்னு உட்கார்ந்துருக்கு பாரு. ஆமா எது எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா எதுக்கு 2ஆம் நம்பர்னு சொல்லுதீங்க? 1ஆம் நம்பர் நீ பாக்கலையோ? பாக்கலையே. 1ஆம் நம்பர் போட்டோ எடுத்து பக்கத்துல வை. இல்ல சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா தான். அப்படியா? யார் உங்க அக்கா அடிக்கலாம் நிக்காம? ஆமா அதான் ஒண்ணு போல இருக்கும். ஆமா சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா தான். ஆமா ஆகையினால் எனக்கு வேத்து ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆமா அம்மா புது பொண்ணா உட்கார்ந்துருக்காவல. ஆமா ஆனால் தேவர்களும் அசுரர்களும் நேர திருப்பார் கடலை தேடி வந்தார்கள். திருப்பார் கடலை ஒரு தாலியாக்கி ஆமா மகேந்திரகிரி பர்வதத்தை ஒரு மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைய வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்கள்? என்னையா செய்கிறார்கள்? அந்த திருப்பார் கடலோரம் தேவர்கள் தலைப்பக்கமாகவும் அசுரர்கள் வால் பக்கமாகவும் 2 பேரும் நின்றுகிட்டு அமிர்தம் கடைகிறார்கள். அப்படி அமிர்தம் கடையும் பொழுது அந்த முதலாவது அமிர்தத்துல யார் வந்து பிறக்கா? அந்த தேவர்களின் அமிர்தமாதி கடையும் போது முதலாவது அமிர்தத்திலே சிவனாருடைய அருளாளே அக்கா மூதேவியாதான் பிறந்தாள். முதலாவது அமிர்தம் கடையும் பொழுது யார் பிறக்கா? மூத்தக்கா மூதேவி வந்து பிறந்தாள். அவதான் பாரு ஓர வஞ்சகம் இல்லாதவா. எதுக்கு என் கூட சேர்ந்தவா? ஆமா ஏழனும் பார்க்க மாட்டா, பணக்காரனும் பார்க்க மாட்டா, இருக்கவனும் பார்க்க மாட்டா, இல்லாதவனும் பார்க்க மாட்டா. எல்லார்கிட்டையும் 3:45 நாளைக்கே போய் இறங்கிட்டு வந்துருவா. யாரு? மூதேவி தானே? சீதேவி. ஆகையினால் அந்த மூதேவியாகப்பட்டவள் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் முதுகு பெண்புறமாக மறைந்து கொண்டாள். 2வது அமிர்தம் கடையும் பொழுது சிரிச்ச முகத்தோடு ஆமா சின்னக்கா சீதேவி வந்து பிறந்தாள். அவதான் பாரு ஓரவஞ்சம் உள்ளவா. எங்க இரும்பு பெட்டி இருக்கோ அங்க தேடி போய் உட்கார்ந்துடுவா. அவளா போய் உட்காருதா? ஆமா
நாம தான் கொண்டு போய் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கும். ஆமா, நம்ம தான் கொண்டு போய் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கும். ஒளிச்சு ஒளிச்சு வைக்க போய் தானே இடையில 500 1000 செல்லாதுன்ட்டான். ஆமா, எப்படி ஒளிச்சு ஒளிச்சு வைக்க போய். ஆமா, அதாவது என்ன, அது என் நேரம் இல்ல ஐயா. ஆமா, 500 1000 செல்லாம போனது. செல்லாம போனது நம்ம நேரம் தான். ஆமா, 10000 ரூபாய் ஒளிச்சு வச்சிருந்தேன், எல்லாம் வம்பா போச்சு. எல்லாமே போச்சே, வம்பா போச்சே. ஆனால் என்ன, அந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள், ஸ்ரீதேவியாகப்பட்டவள் அவதான் ஓரவஞ்சகம் உள்ளவா, ஓரவஞ்சகம் உள்ளவா. இன்னைக்கு இந்த தேர்கன் குளத்துல ஆமா, எங்க இருப்பா, எங்க இருப்பா, நம்ம நாட்டாமகையில இருப்பா. ஆகையினால் ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், தூதோளர் நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டார். மார்பிலே அமர்ந்து கொண்டார். இன்னைக்கு ஸ்ரீதேவி இந்த தேர்கன் குளத்துல யாருகிட்ட இருப்பா, நம்ம நாட்டாமேட்ட இருப்பா. நம்ம நாட்டாம தான் மொத்த வரி பணத்தையும் வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு. டவுசர் பையில வச்சிருப்பாரு, தேடிப்பாரு. ஆமா, உள்ள 500 ரூபாய் நோட்டா வாங்கி அமுக்கி வச்சிருப்பாரு. ஆமா, அவ இன்னைக்கு நாட்டாம கிட்ட இருப்பா. ஆமா, புதன்கிழமை நம்ம கிட்ட வந்துருவா, என்கிட்ட வந்துருவா. ஆமா, வில்லுக்காரங்க மேலக்காரங்க செட்டுக்காரங்கன்னு பிரிச்சு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆமா, ஆமா, அதான் சொல்லுவாங்க, நீ கொடுக்க மாட்டேங்கியா எங்க கிட்ட. ஆமா, உனக்கு கொடுக்காம நான் ஒத்தியில கொண்டு போய் கோட்டெல்லாம் கட்டுதேன். அப்படித்தான் கட்டிட்ட, கார் எடுத்துட்டிய. அப்படித்தான் ஊர் புறம் பேசிட்டாங்க. ஆமா, ஏ அப்பா, தொழிலாளி வயித்துல அடிக்கிய ஐயா. யாரு? ஆமா, நானு. ஆமா, ஆமா, அதான் சொல்லுவாங்க, என்ன ராமரா ராமரா. அவன் ஏன் அப்ப போன் அடிச்சாலே 70ங்க 80ங்க அப்படித்தானே கேட்க நீ. ஆமா, அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குவா ஐயா. ஆமா, ஆனா அக்காவுக்கு உடனே 70 கூட 5000 வச்சு அக்காவுக்கு கொடுத்துருவாங்க. உன் காலை கொஞ்சம் அப்படி கோயில்ல வச்சுட்டு போமா. வச்சுட்டு போனா போதும்பாங்க. போதும் போதும். என்ன நான் பண்ண பாவம், ஒரே ஒரு பாவம், நீ 2 புலவராக்கிற அதே மாதிரி ஆயிரலாம். ஆமா, ஆம்பளையா பிறந்தது, ஆம்பளையா பிறந்தது, பொம்பளை பிள்ளையா மட்டும் பிறந்திருப்பனோ. ஆமா, இன்னைக்கு 2ஆம் நம்பர் தூக்கி ஓரமா வச்சிருக்க மாட்டேன். ஆமா, 1ஆம் நம்பர்ல வந்திருக்க மாட்டீங்க. ஆகையினால் ஆனால் என்ன, அந்த ஸ்ரீதேவியாகப்பட்டவள், ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், தூதோள நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டாள். மார்பிலே அமர்ந்து கொண்டாள். 3வது அமிர்தம் கடையும் பொழுது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் ஒன்று பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. தேவர்களுக்கு கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் பூமாலை பொன்மாலையாகவும் நாமளுக்கு அணிவித்து கௌரவித்தது யாரு? ஊர் மக்கள் சார்பாக நாமளுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவித்தார்கள். ஆகையினாலே இந்த தாயான இந்த முத்தாரம்மாளுடைய அருளாலே அவர்கள் அனைவர்களும் அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? என் முத்தாரம்மா அருளாளே அருளாளே ஐயா அருளாளே அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும் ஐயா அருளாளே அவர் செய்யும் தொழில் தான் பெருகி அல்லேலேலோ அவ சீமானாக தலைக்க வேணும் இந்த முத்தாரம்மா அருளாளே அல்லேலேலோ அவர்கள் முன்னேற்றமா வாழ வேணும் அல்லேலேலோ தேர்கன்குளம் மக்கள் அனைவர்களும் என் முத்தாரம்மானுடைய அருளாளை செய்யும் தொழில் பெருக வேண்டும் சீமானாக தலைக்க வேண்டும் ஆளிலை போல் தான் தலைத்து அருகது போல் வேர்கள் ஊன்றி அன்னை சுற்றும் மூங்கில் போல அனைவர்களும் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். 3வது அமிர்தம் கடையும் பொழுது
மூன்றாவது அமிர்தம் கடையும் பொழுது அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் ஒன்று பிறந்தது. அது யாருக்கு கிடைத்தது? யாருக்கு கிடைத்தது? தேவர்களுக்கு கிடைத்தது. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வளவுதான் அதானே? ஆமா. பாட்டியம்மா உங்களை தான் ஏதோ பாக்கு. அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. பார்த்தார்கள் தேவர்கள். அதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்ததானே அமிர்தம் கிடைஞ்சா? ஒன்னாதானே கிடைஞ்சாங்க. தேவா அமிர்தத்தை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆசை வந்துட்டு வரலாமா? வரக்கூடாது. என்ன நினைக்கா? தேவர்கள் எனக்குங்காங்க, அசுரர்கள் எனக்குங்காங்க. ஒரு அமிர்தம் கிடைஞ்சது, ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கிடைஞ்சிருக்காங்களே. ஆமா. அப்ப சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுவதுதானே நியாயம். நியாயம். பொருளை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆசை வந்துட்டு தேவர்கள் வைத்துக்கொண்டு அசுரர்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை என்று மறுத்தார்கள். அப்ப பார்த்தார் எம்பெருமாள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. தேவர்களும் அசுரர்களும் அந்த திருப்பார் கடலோரம் அங்க எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு என்று எம்மா உனக்கு என்று அங்க உகந்த சண்டை போடுவாரே. எனக்கு நல்ல உனக்கு என்று சண்டை போடுவாரே. அங்க தேவர்களும் போடும் சண்டையே, தெய்வலோகம் எல்லாம் நடுங்க. ஐயா அசுரர்களும் போடும் சண்டையே, ஐயா அலருதையா கைலாகாயோ, ஐயா இருவர்களும் போடும் சண்டையே, ஐயா போடும் சண்டையே. பெருந்தை அடஞ்சல் வந்து யாரோ தங்கே அப்படியே ஐயா போடும் சண்டையே. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கு. எப்படி சண்டை நடக்கு? தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. இவன் எனக்கு நிலுக்கான், அவன் எனக்கு நிலுக்கான். பார்த்தார் எம்பெருமாள் அடப்பாவிகளா திருப்பார் கடல்ல இருந்து அமிர்தம் கடைஞ்சிட்டு போங்க. ஆமா. அப்படி போனா போகட்டும்னு இடத்தை கொடுத்தா இப்ப வந்து ரெண்டு பேர்களும் உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சண்டெல்லாம் போடுறீங்க ரெண்டு பேரும். இந்த சண்டையை நாமல் தடுத்து நிறுத்தாவிட்டால் சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வந்தா கச்சேரிக்கு போகணும். எந்த கச்சேரிக்கு? காவல்துறை அதிகாரி ஐயா வந்து நரம்ப அத்து விட்டுருவாரு. ஆமா. ஆகையினால் குடுகுடுன்னு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சண்டையை நாமல் விடக்கூடாது என்று எம்பெருமாள் நாராயண இந்த சண்டையை எப்படியாவது நாம போய் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியே போக முடியுமா? முடியாது. உதாரணத்துக்கு பேய்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சண்டை நடக்குன்னு வை. ஆமா. சண்டை போடுற இடத்துல நம்மள மாதிரி ஆடவர்கள் போய் அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இலை வந்தியா? ஆமா. வில்ல படிச்சியா? 75,000 ரூபாயை எண்ணி வாங்கினியா? துட்டை வாங்கினியா? பேசாம போனியான்னு இருக்கணும். ஆமா. நாங்க இன்னைக்கு மாமா மச்சான் அடிச்சுக்கிடுவோம் கூடிக்கிடுவோம். ஆமா. அதெல்லாம் கேட்க நீ யாரு? ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம மேல சண்டைக்கு திரும்பிடுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிக்க வந்துருவாங்க. ஆமா. அதே சண்டை போடுற இடத்துல ஆமா நம்ம ரெண்டாம் நம்பரை மாதிரி அழகான ஒரு பெண் போய் நின்னு அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? வாங்கின அருவா சக்குன்னு நிக்கும். ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு இப்படி யாரு பாப்பாங்க ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா பாப்பாங்க. யாரு இது? நம்ம ஒரு பெண்ணோட சத்தம் கேட்க அப்படின்னு சண்டைய மறந்து பாப்பாங்க. ஆமா. ஏன் நம்ம ரெண்டாம் நம்பர் மாதிரி எல்லாம் இருக்கு இது. ஆமா. ஆகையினால் எதுக்காக பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? பெண்ணுன்னா பேயும்லா பிடிக்கும். பார்த்தார் வச்சம்மாள் இந்த சண்டையை நாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஒரு 16 வயது பெண்ணாக வடிவமெடுத்து
அடுத்து அதுலயும் வயசை பாரு என்ன 16 வயசு பெண்ணா தான் போனோம். ஆமா 60 வயசு பாட்டியா போனா என்ன? ஆமா மதிக்க மாட்டாங்க. 60 வயசு பாட்டியா போனா பாட்டி ஓரமா போனா அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. 16 வயசு பொண்ணுன்னா சொன்ன பேச்ச கேட்பாங்க. ஆமா என்னய்யா அந்த காலத்துல 16 வயசு பொண்ணா போயிருந்தா பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல 16ன்னா அந்த வயசுல தான் 60 தாண்டி இருக்குமே. இந்த காலத்துல 16 வயசு பெண்ணை நீ பாத்துட்ட அவ்வளவுதான், உள்ள வச்சு உரின்னு உரிச்சிருவாங்க. போக்சோல உள்ள தள்ளிடுவாங்க. ஆமா போக்சோல உள்ள தள்ளிடுவாங்க. ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்க வேண்டியது. ஆமா கல்யாணம் முடிக்கணும்னு கூட்டிக்கிட்டு ஓட வேண்டியது. போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வை. ஆமா இந்த பிள்ளை பள்ளிக்கூடம் படிக்க பிள்ளையா இருந்தா இதை தூக்கி சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்க. கூட்டிட்டு போன பாவத்துக்கு அவன் தான் 15 வருஷம் உள்ள கம்பி எண்ணணும். ஆமா எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சதுக்கு. ஆமா அப்ப ஆம்பளை பையங்க சுதாரிப்பா இருக்கணும். சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் உள்ள போனா பரவாயில்லையா, அவங்க கூட சுத்தின பாவத்துக்கு நம்மளையும் தான் சேர்த்து உள்ள வைக்காங்க. நம்ம அப்புறம் அந்த வேலையை பார்த்தா அப்படித்தான் வைப்பாங்க. என்ன பண்ண தங்கச்சின்னு லேசா இதை இறக்கம் காட்டிட்டேன். உன் தங்கச்சியா இருந்தா அப்படி அனுப்பி வைப்பியோ? என்னையா இப்படி பேசி விட்ட? ஆகையினால் ஆமா அந்த ஆசார பந்தலிலே கேட்ட கேள்வி கரெக்ட் தானே? கரெக்ட் தான் ஐயா. கேட்ட கேள்வி கரெக்ட் தானே ஐயா? நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டேன். பள்ளிக்கூடம் படிக்க புள்ள உன் தங்கச்சி காதல் பண்ணா நீ ஒத்துக்கிடுவியா? நான் ஒத்துக்கிடுவேன் ஐயா. ஒத்துக்கிடுவியோ? ஆமா உங்க அம்மா வளர்ப்பு அப்படி. எனக்கு தான் தங்கச்சி இல்லையா. ஆகையினால் அந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் அதாவது அங்க சண்டை போடுறத நிப்பாட்டதுக்கு ஆமா எம் பெருமாள் நாராயண வடிவத்தை எடுக்காரு. அவர் எப்படி எடுக்கின்றார்? எப்படி எடுக்கின்றார்? 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு என்னதான் பெண்களுக்கு ஆமா இயற்கையில அழகுன்னு இருந்தாலும் செயற்கையில கொஞ்சம் அழகு சேர்த்தால்தான் பார்க்க பழிச்சுன்னு இருப்பாங்க. அது என்னையா இயற்கைனா என்ன செயற்கைனா என்ன? இயற்கை அழகுனா நம்ம இயற்கையாவே இருக்க அழகு இயற்கை அழகு. கடவுள் ஆண்டவன் பகவான் நம்மளுக்கு கொடுக்கிற அழகு இயற்கை அழகு. செயற்கை அழகுன்னா காத்துக்கு ஒரு கம்மல் நம்மளா சேர்த்துக்கிடுது. காத்துக்கு ஒரு கம்மல், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி. அதுக்கப்புறம் காத்துக்கு ஒரு கம்மல். எத்தனை கம்மல் தான் மாட்டுவ? காலுக்கு கொலுசு. நீ தப்பா பேசுற. இடுப்புக்கு ஒரு ஒட்டியானோ. ரெண்டு காத்துக்கும் ஒவ்வொரு கம்மலை சொல்லுதான். அப்படி பையன் அப்படி வரானோ? அப்படி வரான். இடுப்புக்கு ஒரு ஒட்டியானோ, காலுக்கு தண்டை கொலுசு. ஏன் பயப்படுத? ஆமா திக்குன்னு இருக்குல்ல. காலுக்கு தண்டை கொலுசு மாட்டி என் ஆயனந்த கோபால கண்ணன் அச்சுதன் நாராயண கை வளையல் கலகலங்க, காலு தண்டை கிளுகிளுங்க. அச்சுதன் நாராயணன் வாராரு. அவர் எப்படி வருகின்றார்? பாடக தண்டை கொலுசு ஈடு உண்டு முகப்போது. அம்மா இந்த ஊருக்கு நாம புதுசு. ஐயா என்ன? நான் ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா நீ இந்த ஊருக்கு நாம புதுசுங்க. என்ன இந்த என்ன ஊர்? தெய்வநாயக பேரியா. ஊரை மாத்தி சொல்லாதயா. நல்ல ரவா தோசை தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட தெரிஞ்சிச்சு. தேர்க்கன்குளம். இந்த தேர்க்கங்குளத்துக்கு ஆமா ஐயா ஒண்ணு என்ன பேச்ச கூட இல்ல சிரி. இந்த தேர்க்கங்குளத்துக்கு சுத்தி ஏகப்பட்ட ஊர் அடிச்சாச்சு. அரியநாயகபுரத்துல அடிச்சாச்சு. பேய்குளத்துல அடிச்சாச்சு. அடி வாங்கியாச்சு. குருகால் பேரில அடி வாங்கியாச்சு. இந்த தேர்க்கன்குளத்துக்கு ஆமா இப்பதான் நம்ம புதுசு. நம்ம 7 பேரும் புதுசு. ஆமா இப்பதானே அடி வாங்க வந்திருக்கோம். அங்கதான் அடி வாங்க வந்திருக்கோம். நம்ம பாமக ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே போன் அடிச்சு தம்பி ஐயா வரணும், நீ மட்டும் தாயா வரணும். நான் மட்டும் வந்து என்ன பண்ண? ஆமா அப்படி சொல்லுதாங்க ஒரு பாசத்துல. ஆகையினால் ஆமா இந்த ஊருக்கு நாம புதுசு. பத்திரமா தங்க ஒட்டி ஆனமா அவளை பார்க்க 10,000 ஒட்டியானத பார்க்க 10,000 வியானுமா எம்மா வியானுமா பத்திரமாக தங்க ஒட்டியானமா பார்க்க 10,000 பார்ப்பவர் மனம் பரவசம் முறை கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. 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 காய் சிந்தியோர் அம்மா சொல்லு. காய் சிந்தியோர் புகழும் பட்டு சேலையா அங்க இருகரையிலும் தங்க சருக வேளையா இருகரையிலும் தங்க சருக வேளையா அங்க வேளையா சேலையா தங்க சருக வேளையா
3000 பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா யாருக்கு யாருக்கு எம்பெருமாள் நாராயணனுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணி வாராரு எப்படி வாராரு அவருக்கு 3000 பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா 3000 பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா அம்மா மூக்குல்ல ஒரு மூக்குல்ல ஒரு பிள்ளாக்கு பேசரி கையினால கையில ஒரு வீசரி கையினால ஒரு வீசரி அம்மா வீசரி மூக்குல ஒரு பிள்ளாக்கு பேசரி கையில ஒரு வீசரி தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக பதயம் என்னிட துந்தத்தின் தகுண அம்மா தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக பதயம் என்னிட தாமரையிதழ் பூப்பரப்பிட கோமதேக அவ சாந்தும்மையே என்ன அம்மையே சாந்தும்மையம் புருவ ரெண்டு வந்தீட்டினா அடிமைய தீட்டினா நான் சாந்த மைய தீட்டினாங்க ஆமா நீ வண்டி மைய தீட்டினாங்க எப்படி வண்டி மைய கேள்விப்பட்டிருக்காயா அப்ப வண்டி மை தான் போடுவாங்களோ ஆமா அப்ப சாந்த மை போட மாட்டாங்க அந்த காலத்துல சாந்து மை போட மாட்டாங்க வண்டி மை எதுல இருந்து எடுத்து போடுவாங்க வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க வண்டியில இருந்தா எடுத்து போடுவாங்க ஆமா வண்டியில இருந்தா எடுத்து போடுவாங்க ஆமா எந்த வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க மாட்டு வண்டியில இருந்து எடுத்து போடுவாங்க மாட்டு வண்டி சக்கரத்துல அந்த வண்டி மை எப்படி செய்வாங்க சொல்லு பாப்போம் கொஞ்சம் செய்முறையை சொல்லுங்க அதை எப்படி சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சாதான் நான் அங்க வந்துருவேன் ஐயா அதுக்கு தான் உன்னை ஆத்தா பின்னாடி போட்டு கத்த விட்டாங்களா ஆமா ஆனால் என்ன நல்ல வைக்கல் எடுத்து சுட்டு அந்த ஐயா அங்க இருந்து பார்க்க அளவுக்கு நல்லா தெரியுதா அப்பல இருந்து தூக்கி பிடிச்சவனமாவே இருக்காரு நாங்க பிடிச்சோம்னா கீழே வைக்க மாட்டோம் அதனால் ஆமா வைக்கல எடுத்து சுட்டு அந்த சாம்பலை எண்ணெயை ஊத்தி விரவி என்ன நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய ஊத்தி என்னையா திட்டுத ஆமா விளக்கெண்ணெய ஊத்தி விரவி அந்த மை எடுத்துதான் அந்த காலத்துல கண்மையா போட்டிருக்காங்க இப்ப போட்டோம்னு இப்ப உள்ள வைக்கல சுட்டு விளக்கெண்ணெய ஊத்தி போட்டுட்டோம் அரவிந்த் ஆஸ்பத்திரி முன்னாடி அவ்வளவு பேரும் நிக்க வேண்டியதான் வரிசையில நில்லுங்க எல்லாம் கண்ணு அவிஞ்சு போவோம் அந்த காலத்துல அப்படி போட்டிருக்காங்க ஆமா சாந்தம் மையம் பொறுவ ரெண்டு வந்தீட்டினா ஒரு சாயலாக பல்லோடி காட்டினாள் ஒரு சாயலாக பல்லோடி காட்டினாள் அவள் காட்டினாள் சாயலாக பல்லோடி காட்டினாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டாள் பாமா ருக்மணி வளையலிட்டாள் 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 அவ உதட்டோர புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அவள் மாட்டினாள் புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டுதா பாமா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோலக்கிட்டாள் உதட்டோர புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அதான் ஒருத்தர் எந்திரிச்சிட கூடாது ஆமா அப்படியே நாங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் எட்டி பார்த்துருவோம் ஆமா உடம்பெல்லாம் புன்னகைய அள்ளி மாட்டினா மாட்டி யாரு எம்பெருமாள் அச்சுதன் நாராயண நேர வாராரு கை வளையல் கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க நல்ல பாட்டிமாரா போய் பார்த்தாங்களா ஆமா நாளைக்கு காலையில ஊருக்குள்ள பேச்சு நடக்கும் ஏட்டி அந்த வில்லுக்காரன் படிச்சுக்கிட்டு இருந்தானா ஆமா வெளியும் ஒருத்தருக்கு ஒருத்தன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது பாட்டிக்கு ஆமா ஒரு புள்ளி
புள்ளி வச்சா பெரிய கோலம் போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு புள்ளியில பெரிய கோலமா போட்டுருவாங்க. ஆகையினால் ஆமா. ஆனா என்ன எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் கை பாரு பூரம் பாட்டிமாரா தான் போய் பார்த்துட்டு வராங்க. ஆமா நாளைக்கு சொல்லணும்ல. எம்பெருமாள் நாராயணன் நாராயணன் கை வளையல் கலகலங்க கலகலங்க காலு தண்டை கிளுகிளுங்க காலு தண்டை கிளுகிளுங்க அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து வாராரு. அப்படியே நடந்து வாராரு. ரெண்டு பேரும் சண்டை போடுற இடத்துக்கு வந்தாரு. ஏ தேவர்களே ஏ தேவர்களே ஓ அசுரர்களே ஏ அசுரர்களே நிறுத்துங்க 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 நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். ஏன்பா ரெண்டு பேரும் சண்டை போடுதீங்க? எதற்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? பெண்ணே என்ன உங்ககிட்ட சொல்வதில் ஒரு குத்தமும் இல்ல. ஒரு குத்தமும் இல்லை. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சோமா? ஆமா. அப்படி அமிர்தம் கடையும் போது